நம்ம இன்றைக்கி 36 சைஸ் சுடிதார் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா 0.5 அந்த மேலேருந்து ஃபேப்ரிக்லேருந்து மெஷர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்ம ஃபேப்ரிக்கையும் வந்து நம்ம 4 ஃபோல்டாக மடிச்சிருக்கோம். இது ஓப்பன் சைடு ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து க்ளோஸ்டு சைடு. ஸோ இந்த இடத்துல வந்து 6.5க்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 6.5ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து இப்போ 15 இருக்குனாக்கா அதை 2ஆல் டிவைட் பண்ணி 7.5. சப்போஸ் இப்போ சில பேருக்கு 16 இருக்குனாக்கா 16 டிவைடட் பை 2 8ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவங்கவுங்க ஷோல்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணிவிட்டு அதில் வர ஆன்சரை 1ஆல் மைனஸ் பண்ணி 6.5ங்கிறத நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டீப் நெக் மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க, ஒரு 8 9 அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே வந்த ஆன்சரோட 0.25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை இங்கே ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஷோல்டர் ஃபுல் லென்த் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதை தான் எடுத்து நம்ம இந்த ஷோல்டர் லென்த்தாக யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதை தான் நான் இங்கே 6.5ன்னு வச்சுருக்கேன். ஸோ 6.5லேருந்து என்னோடய ஷோல்டர் 3 தான். ஸோ அதுக்கு 3 நான் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, ரிமைனிங் வந்து நெக் வித்து. ஸோ மேலேருந்து நெக்கோட ஹைட்டுக்கு வந்து நான் 6 வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது? 3.5. ஸோ அதே 3.5 தான் நான் இங்கேருந்து இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம நெக் லைன் என்ன வேணுமோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலேருந்து மெஷர் பண்ணி 6 வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த 6 இங்கேருந்து தான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஆர்ம் ஹோல் 6 வச்சதுக்கப்புறம் அங்கேயும் லைனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 36 சைஸுக்கு 1.5 இன்ச் வச்சா போதும். 1.25லேருந்து 1.5 இன்ச்சு வச்சதுக்கப்புறமா இந்த லைனை வந்து இப்போ இங்கே 6 இருக்கு இல்லையா, இதோட மிட்டு வந்து எது? 6ல் வந்து மிட்டு 3. ஸோ 3லேருந்து ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம செஸ்ட் லைனுக்கு ஒரு மார்க் பண்ணுவோம். ஸோ செஸ்ட் லைனுக்கு மார்க் பண்ணது வந்து 36க்கு 4ஆல் டிவைட் பண்ணால் 9 கிடைக்கும். அந்த 9 தான் வந்து நம்ம இங்கிருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 9 அது கூட வந்து 2 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சீம் எலவன்ஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ அந்த 9 மார்க் பண்ணோம் இல்லையா, அதுவும் இங்கே மேலே இருக்கிறதையும் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு இப்படி ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ இதில் எக்ஸாக்டாக படணும்னு அவசியம் இல்லை, லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த டாட்ஸ் வந்து கனெக்ட் ஆனால் போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்கா மேலே இந்த லைன்லேருந்து 14 எங்கே வருதோ, ஓகேங்களா, உங்கள் இன்ச் டேப் வச்சு அளந்து பாருங்கள். இப்போது மேலேருந்து 14 இங்கே வருதா, எங்கே வருதோ அந்த இடத்துல உங்களோட ஹிப் லைன், எனக்கு வந்து 8.5. ஸோ உங்களோட ஹிப் லைன் எங்கே வருதோ, அதாவது உங்களோட ஷோல்டர் மேலேருந்து 14 கீழே செஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல இருந்து உங்கள் ஹிப்போட லைன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், ஓகேங்களா? அது வந்து 8.5 9 எதுவாக இருந்தாலும் அதை நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம், இங்கே தான் மெஷர் பண்ணுவோம், ஓகேங்களா? இதுதான் ஹிப் லைன் மெஷர்மெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேனாக்கா இங்கேருந்து ஒரு மார்க் கொடுத்துருக்கேன், 14க்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு 8.5, ஓகேங்களா? மேலேருந்து 14 ஒரு மார்க்கு, அப்புறம் இங்கேருந்து இந்த இடத்துக்கு 8.5க்கு ஒன்று, இங்கே 8.5லேருந்து இங்கே ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா 1.5 கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஆனால் மேலே வந்து கண்டிப்பாக 2 இருக்கணும், இங்கே கீழே வந்து 2 இல்லைனா 1.5 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்வோன்னா மேலேருந்து, ஓகேங்களா, மேலே ஷோல்டர் லைன் போட்டோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து 21 எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே ஒரு சின்ன மார்க் வச்சுடுங்க. சின்னதாக மார்க் வச்சுட்டு அதை என்னோட சீட் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள், சீட் மெஷர்மெண்ட்டு ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சரை வந்து இங்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1.5ஓ 2ஓ அதே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா குர்த்தியோட ஃபுல் லென்த் வந்து 39 ஆக்சுவலாக 40 வந்து பார்த்திங்கன்னா
சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக இது பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் லென்த் ஜாஸ்தி தேவைப்படுதுங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாகவே 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு கூடவே கொஞ்சம் ஹைட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுங்கிறதுனால நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த ஹைட் எதுவோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, சீம் அலவன்ஸோடு சேர்த்து இதை வந்து அடி சுற்ற அளவுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோன்னா, ஒரு டாட்ஸ் அங்கங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, இது பஸ்ட் லைனுக்கு ஒன்று, அதுக்கப்புறமா ஹிப் லைனோடது 8.5க்கு ஒரு லைன் வச்சுருப்போம் இல்லையா, இந்த லைனை அதோட கனெக்ட் பண்ணிக்கணும். சீம் அலவன்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக விட்டதையும் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 21ல் நம்ம 10ன்னு ஒன்று வச்சோம் இல்லையா, ஸோ அதையும் இங்கே லைனோட கனெக்ட் பண்ணிக்கணும் சீம் அலவன்ஸோட. ஸோ அதுக்கப்புறம் அந்த 10லேருந்து கீழே எந்த அளவுக்கு நம்ம ஹைட்டு கொடுத்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு லைன் போட்டிருப்போம் இல்லையா அடி சுற்ற அளவு, ஸோ அதை வந்து சுடிதாரோட இந்த லைனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து கண்டிப்பாக ஒன்று தான். அதே மாதிரி சைடு ஸ்லிட்டு எந்த இடத்துல கொடுக்கணுங்கிறது ஒன்று உங்களோட சுடிதாரில் இருக்க அதோட ஹைட்டு வச்சு நம்ம எவ்வளோ லென்த்துன்னு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ஸ்லிட்டு மேலே இருந்தால் பிடிக்கும், சில பேர் இறக்கமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ 15ங்கிறது வந்து ஓகே தான். ஓகேங்களா, இங்கேருந்து 15, 16 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இதில் வந்து 15 வச்சுருக்கேன் சைடு ஸ்லிட்டுக்கு. ஸோ இது அவ்வளோதான். ஓகேங்களா, இதை நம்ம வந்து சுடிதாரில் எப்படி மெஷர் பண்ணணுங்கிறதையும் நான் ஒரு செப்பரேட் வந்து வீடியோ போடுறேன். அப்புறம் இப்போ கை எப்படி நம்ம மெஷர் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ சைடு ஸ்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. இங்கே கீழே பாட்டம் லைனையும் நம்ம வந்து வெட்டியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து எனக்கு ஷார்ட்டாக இருக்குது, அதனால் நான் வந்து ஹாஃபாக எடுத்துகிட்டு சேம் பேட்டர்னோட நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, அந்த பாருங்கள். ஏன்னா அந்த ட்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி சென்டரில் வந்துட்டு டிசைன்ஸ் வரும். ஸோ அதை நம்ம வந்து எடுக்க முடியாது. அதனால் நான் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து 3/4 ஹேண்ட் வேணுங்கிறதுனால நான் இப்படி பாதியாக கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதாவது சைடில் மீந்த துணியில் ஃபஸ்ட்டு மேலே போட்டாச்சு, மீதி இருக்கிறத இப்படி மடித்து ஃபோல்டு பண்ணி, அதாவது 4 இருக்கும் உங்களுக்கு டோட்டலாக. ஓகேங்களா, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இது இப்படி தையலுக்கு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்குன்ற மாதிரி கொஞ்சமாக அந்த இடத்துல வச்சுட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஹைட் எவ்வளோ தேவை உங்களுக்கு, இங்கேருந்து இந்த ஹைட்டு வந்து அது 10ஆக இருக்கலாம், இல்லை 7ஆக இருக்கலாம். உங்களோட கை அளவு எவ்வளவோ அந்த கை அளவு எடுத்துக்கோங்க. கை சுற்றுங்கிறது நம்மளோட சுடிதார் இருக்கும். ஓகேங்களா, ஒன்று உங்கள் ஆமை நீங்களே அளந்துக்கலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா நம்மளோட சுடிதார் இருக்கு இல்லையா, அந்த சுடிதாரில் வந்து நீங்களே மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ சுடிதாரோட இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டரும் கையும் ஜாயின் பண்ண இடம். ஸோ இங்கேருந்து உங்கள் டேப்பை வச்சு இங்கே வரைக்கும் அளந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் கிடக்குதோ அதை தான் வந்து இங்கே கை சுற்ற அளவுன்னு சொல்லிட்டு நம்ம வைப்போம். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து 7.5 அது கூட வந்து 1 இன்ச் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தையலுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய உயரம் நான் இங்கே 17 வச்சுருக்கேன். சரிங்களா, 17 வச்சுருக்கேன். அங்கேயும் 17க்கு இங்கேயும் 17 மார்க் பண்ணி இங்கேருந்து ஒரு லைனை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கையோட கை ரவுண்டுங்கிறது எந்த இடத்துல முடியுமோ, எவ்வளோ ஹைட்டு லென்த் வேணும்னு சொல்லி நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த லென்த்தில் உங்கள் கையோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து ஒரு 1/2 இன்ச் லூஸ் விட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோங்கிற மாதிரி நீங்கள் தான் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நான் எக்ஸ்ட்ராவாக இங்கே கீழே வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்னா 1 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதேமாதிரி மேலேயும் 1 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லைன் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3 மைனஸ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, மேலே நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருப்போம் இல்லையா, டோட்டல் ஹைட்டு வச்சுட்டு சீம் அலவன்ஸோடு சேர்த்து ஒரு லைன் போட்டிருப்போம். அந்த லைன்லேருந்து 3 இன்ச்சு இல்லைன்னா 3.5 கை கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குன்னா 3.5 வச்சுக்கலாம், இல்லைனா 3 ஓகே தான். ஸோ மேலேருந்து 3 இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் இங்கிருந்து நம்மளோட எவ்வளோ கை சுற்று 7.5 எடுத்தோமா 8 எடுத்தோமாங்கிறத ஃபஸ்ட்டு ஒன்று மார்க் பண்ணிவிடுங்க. மீதி இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக இந்த மாதிரி சீம் அலவன்ஸோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து 1 இன்ச் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த லைனையும் சரியான அளவு எனக்கு 7.5 மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கிட்டேயும் ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டுட்டு இங்கேருந்து இந்த லைனையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எது மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்து ஒரு பாயிண்ட் வச்சுடுங்க. ஒரு 1/4 இன்ச்சு மேலேயும் கீழேயும் ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து நம்ம லைட்டாக நம்ம கையை இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து விட்டுக்கலாம். இது மேல் பக்கம், இது லைட்டாக உள்ளாரையும் நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது கை ஆழம். ஸோ இதை நம்ம அழகாக வெட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலை வச்சு என்ன செஞ்சிருவோம்னாக்கா, இந்த ஏற்கனவே கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதுவும் கீழ் லைனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு கை வந்து கொஞ்சம் நல்லா அழகாக ஷேப்பாக தெரியணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக போகாமல் லிட்டில் பிட் கொஞ்சம் லைட்டாக வளைவாக கை இதெல்லாம் சுருக்கம் வராமல் அழகாக வரணும் அப்படின்னாக்கா நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தையல் வந்து நம்ம போடும்போது, இப்போ நான் அதை வந்து பீசஸ் எல்லாத்தையுமே வெட்டிட்டேன். தையல் போடும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அடிக்காமல் லிட்டில் பிட் உள்ளர பக்கமாக லைட்டாக கர்வ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கையில் வந்து சுருக்கம் வராது, பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இந்த கை பீஸ் வந்து வெட்டியாச்சு. சரிங்களா? இதை வந்து நான் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடுவேன். கண்டிப்பாக நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்கிற பீசஸில் வந்து நெக் பீஸ் வந்து நம்ம க்ராஸ் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைனிங் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். பட் இந்த ஃபேப்ரிக் வந்து லைனிங் அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம க்ராஸ் பீஸ் யூஸ் பண்ணியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஸ்டிச்சிங் வீடியோ நான் சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி.